Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மசாலா அரைக்காம தேங்காய் அரைச்சி ஊத்தாம ஒரு திக்கான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மசாலா அரைக்காம தேங்காய் அரைக்காம திக்கான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனனும் அதுல பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். மீடியம் சைஸ்ல 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கணும். அடுத்து இதுல ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அடுத்து இதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன்ல இருக்கிற தண்ணி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வதங்கக்குள்ளாரையே சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆனணும். அடுத்து இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சோம்போட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தாலும் அடுத்து இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் கிழங்க இந்த மாதிரி வேக வச்சுட்டு இது கூட சேர்த்திக்கலாம். கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சணும். அடுத்து இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.